வா வா கண்ணே என் தேடலின் திசையே நீ வா வா புது பயணம் செல் என் இசை நீயே உன் கவிதை நானே இருவரும் இணைந்து புது பாடல் செய்வோம் என் இசை நீயே உன் கவிதை நானே முடிவிலா முதற் காதல் செய்வோம் வருவாய் நீயே வா வா பெண்ணே என் பாடலின் இசையே நீ வா வா புது ராகம் செய் வா வா கண்ணே என் தேடலின் திசையே நீ வா வா புது பயணம் செல் இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்குல்ல, பார்க்கறதுக்கே மனசுக்கு இதமா இருக்கு. ஜனனி, மலேசியாவில் விவசாயம் எப்படி பண்ணுவாங்க? நம்ம ஊர் மாதிரி தானா இல்லை வேற மாதிரியா? ஏன் நீங்க மலேசியால பார்த்ததே இல்லையா? பார்த்துருப்பேன், ஆனால் எனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லை. உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கு? இந்த மோட்டர் ரிப்பேர் பண்ணேன், அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. மலேசியாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் தான் அந்த வயல் வேலையெல்லாம் பார்த்துப்பேன், அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனால் மலேசியாவுக்கு போனது, வேலையில் சேர்ந்தது, அங்கே உன்னை மீட் பண்ணது, இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. தப்பா எடுத்துக்கலான்னு ஒன்று சொல்லாமா? எனக்கு திரும்ப திரும்ப சொல்ல கஷ்டமாக தான் இருக்கு. நீங்கள் நானும் முதல்ல எங்கே மீட் பண்ணோம், எப்படி மீட் பண்ணோம், ஒன்றுமே ஞாபகம் வரல. நானும் உன் முகத்தை வச்சு யோசிச்சு பார்க்குறேன். நீ அதுவும் சொல்ல. இப்படித்தான் இந்த கேள்வியை நான் எப்போ கேட்டாலும் ஒரு சின்ன சிரிப்பு, பதிலை தான் இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேங்க. அதுதான் என்னன்னே தெரியல. எதுவும் தப்பா எடுத்துக்காத, ஏதாவது ரகசியம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லையா? இல்லையே. நீ இல்லைன்னு சொன்னா இல்லைதான். சரி வா, மோட்டர் நிலைமை என்னன்னு பார்த்துக்கலாம். தரணி, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் இந்த வாசப்படி இருக்குல்ல, அங்கே தான் உட்காந்து படிப்பேன். இங்கே தான் பல நாள் தூங்கவும் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு கணக்காலம். இந்த அந்த பக்கம் மாட்டு. டேய், அந்த சிவாவும் ஜனனியும் ஷாக் அடிச்சு சாகிறத என் கண்ணால பார்க்கணும்டா. டேய் மாப்பிள்ள, 2025 உன் முதல் ஆசை நிறைவேற போதுடா. டேய், நான் போய் அந்த மரத்து மேல உட்காந்துக்கிறேன். அவன் மோட்டார் ரிப்பேர் ஆனதை சரி பண்ண ஆரம்பிச்சதும் நீ நைஸா கதவை கூட்டிட்டு வந்துடு. அப்புறம் மறக்காம ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, ஃபர்ஸ்ட் பகலாவது நடக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துடுறான். சொல்லிட்டல, செஞ்சிடறேன். சரி, இப்போ
வாப்பா சுந்தரபாண்டி, என்ன இந்த இல்ல, பக்கம்? இந்த பக்கமா வந்தேன். ஆ. ரூம் திறந்து கிடந்தது, பார்த்தா நீங்க இருக்கீங்க. எப்படி வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் தானே? ஆமா, உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஏப்பா எதை கேட்கணும்னு உனக்கு விவசாயம் இல்லையா? யாருங்க இதெல்லாம் வெளியே சொல்றது? அம்மா, மலேசிய மருமகளே, இது தமிழ்நாடு. ஒரு வீட்டில் நடக்கிற விஷயம் 1 மணி நேரத்துல ஊர் ஃபுல்லா பரவிடும். ஜனனி, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னா என்ன, ஃபர்ஸ்ட் பகல் நடக்கட்டும். என்ஜாய். ஐயோ, ஹாப்பி ஃபர்ஸ்ட் யோ. பகல். என்ன பேசுறேன்னு தெரியாத ஒரு பொண்ணு முன்னாடி போயாங்க. சாரிண்ணா, சாரி. என்ன சொல்றப்பா? கிளம்பு. ஜனனி, சாரி, அவன் ஏதோ தெரியாம தப்பா பேசிட்டாங்க. அதை நில்றா. ஏய் நில்றா டேய். ஏய் கதவு திறடா. ஏய் ஏய் ஒழுங்கா கதவை திறந்துடுறா. ஏய் ஏய் அறிவு கட்டவன், தேவையில்லாத ஏதாவது வேலையை பண்ணிட்டு. ஜனனி ப்ளீஸ், நீ எதுக்கும் கவலைப்படாத. 12 மணிக்கு கரண்ட் வந்துடும். முதல்ல இந்த மோட்டரை ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே போகிறத பற்றி யோசிப்போம். வா போலாம். ஏய், அப்புறம் எங்கடி போனீங்க எல்லாரும்? வீட்ல இருந்து வெளியில போனா சீக்கிரம் வரது இல்லையா? போனா போன இடம், வந்தா வந்த இடம்னு இருந்தா வீட்டு வேலையெல்லாம் இங்க யார் செய்வா? அத்தை, அப்படி என்ன வேலை நாங்க வந்துதான் செய்யணுங்கிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அது தெரியாதா? அவ மருமகளுக்கு சேவை பண்ற வேலை, அது முக்கியமான வேலை இல்லையா? ஓ, மருமகளுக்கு இடுப்பு உடைஞ்சு போயிடுமேனு மாமியாருக்கு அக்கறை. ஓ, அப்ப நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அத பத்தி யாருக்கு என்ன கவலை? ஏன்னா இந்த வீட்ல அவங்க மருமக மட்டும்தானே மனுஷ ஜென்மம். ஆமாடி, ஆமா. இந்த மாதிரி ஒரு மாமியாரையும் மருமகளையும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடி அம்மா. ஏன் இப்படி எல்லாரும் அவளை வம்பு கேட்கறீங்க? உங்ககிட்ட பேச்சு வாங்கறதுக்கே பிறந்தவ மாதிரி ஆயிட்டா. அவ பாவண்டி. ஓ, புது மருமக இல்லையா? அவளை எதுவும் சொல்லிடாதீங்கடி. ஆமா அம்மா, உன் அருமை மருமக எங்கம்மா? என்னடி ஏன் மருமகன்னு கிண்டல் பண்ற? அவ உனக்கு அண்ணி. ஓ, சாரி சாரிமா. ஆமா, எங்க அண்ணி எங்கம்மா? ஆலிய காணோம். ஏய், அக்கறை பத்தலடி. அப்படியா? இப்ப பாரு. அம்மா, எங்களது ஆரோயர் அண்ணி எங்கே சென்றிருக்கிறார் சொல்ல முடியுமா தாயே? அம்மா, ரொம்ப பிகு பண்ணாதம்மா. அது எங்க போச்சுன்னு சும்மா சொல்லு. தோட்டத்துல மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு. சிவா அதை சரி பண்ண போனா. இவ வீட்ல சும்மா தானே இருக்கா, போர் அடிக்கும், போயிட்டு வரட்டும்னு நான் தான் அனுப்பி வச்சேன். அப்போ என் தம்பி பொண்டாட்டிக்கு வயல் வேலை, நாத்து நடுறதெல்லாம் தெரியும். என்னடி வீட்லயே அடைஞ்சு கிடக்குறாங்க, காத்தாட போனா மனசுக்கு எதமா இருக்கும்ல, அதான் அனுப்பி வச்சேன். என்னது? காத்தாட மனசுக்கு எதமா இருக்கணும்னு நீங்களே அனுப்பி வச்சிட்டீங்களா? பாத்தீங்களாடி, நாம எது நடக்க கூடாதுன்னு போராடுறோமோ அத நடக்க வைக்கிறதுக்கு அத்தையே சதி திட்டம் போட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க எதுவும் நடக்கிறதுக்குள்ள நாம போய் தடுக்கணும். வாங்க. ஏய், என்ன சொல்ற நீ? அக்கா வா போலாம். ஏய், நீ எங்க வாங்க போறீங்க? ஏய், நீ வா. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் ஜனனியை கரிச்சு கூட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்களோ? கரண்ட் வர இன்னும் 20 நிமிஷம் இருக்கே. அது வரைக்கும் எப்படி பொறுமையா இருக்கிறது? ஆனா
இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்னா பொறுமையா இருந்துதானே ஆகணும். என்ன பண்றது, இருப்போம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ அடுத்து கரண்ட் வந்தோன்னே மோட்டர் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஆபா, என்னாச்சு ஜனனி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத முகமா இப்படி பயத்தை அப்படி வச்ச மாதிரி இருக்கு, என்னாச்சு? சரி, உண்மையை சொல்லு. மலேசியாவில் நமக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்கல. எதுவுமே நடக்கலையா? ஒரு டைட் ஹக், ஒரு கிஸ்? இல்ல, அதுவும் இல்ல. அப்படின்னா நீ சொல்றபடி பார்த்தா நான் ரொம்ப டீசென்டான லவரா இருந்திருக்கேன் போல இருக்கே. அப்படிதான். கரண்ட் வர இன்னும் 18 நிமிஷம் இருக்கு. இங்க நாம மட்டும்தான் இருக்கோம், வேற யாரும் இல்லை. 2 பேரும் தனியா தான் இருக்கோம். முதல்ல கத்தி யாரையாவது கதவை திறக்க சொல்லுங்க ப்ளீஸ். ஏன் ஜனனி ஏதோ 3வது மனுஷன்ட்ட பேசுற மாதிரி பேசுற? என்ன பார்த்தா உனக்கு யாரோ மாதிரி இருக்கா? அப்படிதான். அப்ப நீ மலேசியால பார்த்த சிவா மாதிரி நான் இங்க இல்லை, வேற மாதிரி இருக்கேன், அப்படித்தானே? ஆமா, அப்படிதான். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் நீ யாரோ ஒருத்தி மாதிரி தான் இருக்க. உன்னை நெருக்கமா என்னால ஃபீல் பண்ணவே முடியல ஜனனி. ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது நடந்துச்சுன்னா நெருக்கம் தானா வரும். சீக்கிரம் வாங்க. என்னக்கா இது? காவேரி, என்னன்னு பாரு. ஏய், என்னடி கதவு பூட்டி இருக்கு? பூட்டிட்டாங்களா? போச்சா? அப்ப இனிமே இந்த ஜென்மத்துல உனக்கு சான்ஸே இல்லடி. வா, வந்த வழியிலேயே போயிடலாம். ஏய், ஏண்டி நீ வேற பீதிய கலப்புற? கதவை பூட்டிட்டா மட்டும் போதுமா? எல்லாமே நடந்துருமா? ஒருவேளை நடந்திருந்தா? ஏய், ஒருவேளை நடக்காம இருந்திருந்தா? ஏய் காவேரி, சும்மா இருடி. நம்ம இங்கே நின்னு பேசிட்டு இருக்காம அங்க போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அதான் பூட்டிட்டாங்களே, இனிமே அங்க போய் என்னத்த பாக்குறது? அசிங்கமா இருக்காது? எனக்கு என்னமோ நம்ம போய் அசிங்கப்படுறதை விட போகாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. நீங்களே ஆள் ஆளுக்கு இப்படி சொல்லிட்டு இருந்தா நான் என்னதான் செய்வேன்? எனக்கு நம்பிக்கை இருக்கு, அங்க எதுவுமே நடந்திருக்காது. சிவா எனக்கு தான். உன் நம்பிக்கையை தான் பூட்டிட்டாங்களே, இதுக்கப்புறமுமா நம்புற? ஆமா, நான் நம்புறேன், அவ்வளவுதான். நம்ம சீக்கிரமா போனா எதுவுமே நடக்காம தடுத்துடலாம். ஏய், இங்க என்ன பட்டிமன்றம் போட வந்திருக்கோம்? சும்மா பேசிட்டே இருக்கீங்க. வாங்க முதல்ல அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம், அப்புறமா பட்டிமன்றத்தை வச்சுக்கலாம். சரி வாங்க. ஒருத்தர்
அவசரமா தான் முடிக்கலான்னு பார்த்தோம். இப்ப அவளே வந்து தானே தலையை கொடுத்துட்டாளே. ஐயோ, இது என்ன புது கதையா இருக்கு? நேரம் கட்ட நேரத்துல இவங்க எதுக்கு இங்க வராங்க? ஐயோ சிவா ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் ஏய் விட்டுருங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ப்ளீஸ். ஜனனி, நான் உடைஞ்சு போயிடுவேன். என்னாச்சு சாணி? ஐம் யுவர் ஹஸ்பண்ட். என்கிட்ட ஏன் அப்படி பயப்படுற? ஏன் அப்படி கையெல்லாம் நடக்குது? அது அது ஒன்றும் இல்லை. நீங்க நீங்க ஹஸ்பண்ட் தான், ஆனா இப்போ வேண்டாம் ஜனனி, ப்ளீஸ். என்ன நீ? நான் ஏதோ உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி பயப்படுற? பயப்படாத, முதல்ல நீ ரிலாக்ஸ். என்ன ஜனனி, பயப்படாத முதல்ல நீ. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பேசணும். அதுக்குள்ளே ஏன் இப்படி பதற? நீ முதல்ல தயவு செஞ்சு ரிலாக்ஸ் ஆகும். ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஜனனி, உங்ககிட்ட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நீ என் ஒய்ஃப் தான், இருந்தாலும் என்னால் அப்படி நினைக்கவே முடியல. அது ஏன்னும் எனக்கு தெரியல. என்னால் உன்னை உண்மையை சொன்ன உன்னை நெருங்கவும் முடியல. ஏதோ ஒன்று தடுக்குது. ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு ஜனனி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபீல் வருது. அப்ப நம்ம பிரிஞ்சிடலாமா? பிரிஞ்சிடலாம். ஏன் அவசரப்படாத. அம்மா கூட என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு மலேசியாவில் யாருமே இல்லையாமே. அதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானே அதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். அதுக்குள்ள நீ பிரிஞ்சிடலாம். சரி, நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? முதல்ல இப்படி பதறத நிப்பாட்டு. சரி, நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருக்கோம், கரெக்டா? ஆமா. ஓகே. ஆனா எனக்கு அது ஞாபகத்திலே இல்லை. நம்ம கல்யாணமும் பண்ணியிருக்கோம், அதுவும் சுத்தமா எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகத்தில் இல்லாத ஒன்று நெருங்க என்னால் முடியல. தன்னை ஞாபகத்தில் வச்சுக்காத ஒரு கணவனை நெருங்க ஒன்னாலேயும் முடியல. உண்மைதான். இந்த ஊரை பொறுத்தவரை நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் அந்த ஃபீல் உனக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. உண்மைதான். அதுக்காக நீ சொன்ன மாதிரி நாம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ சிவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சிவா. தேங்க்யூ. இவங்க வேற வந்துகிட்டே இருக்காங்களே. போச்சுடா. ஓகே ஜனனி, இந்த நிமிஷத்துலேருந்து நான் உன் ஹஸ்பண்ட் இல்லை, நீ என்னோட ஒய்ஃபும் இல்லை. நமக்குள்ள இந்த கல்யாணம் நடக்கவே இல்லை. சரி. ஆனால் இனிமே இந்த நிமிஷத்துலேருந்து நான் உன்னை புதுசாக காதலிக்க போகிறேன்.
உன்னை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு மனசார விரும்ப போறேன். சிவா இல்ல என்ன என்ன அப்படிலாம் கம்பல் பண்ணாதீங்க. என்னால லவெல்லாம் பண்ண முடியாது. சாரி. நீ என்ன காதலிக்க வேண்டாம், ஆனா நான் உன்னை லவ் பண்ணலாம்ல. அது என்னோட விருப்பம். உனக்கு எப்ப என் மேல லவ் வருதோ அப்போ ஒன்று சேருவோம் 2 பேரும். நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு உங்க மேல லவ் வரலனா அப்படி வராம போயிடுமா ஜனனி? வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.